இன்றைக்கி நம்ம இந்த மிரர் வச்சு குட்டியாக அதில் ஒரு ஓஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறது வந்து யூவி ரெசின். யூவி ரெசின் வந்து எபாக்சி ரெசின் மாதிரி 2 பார்ட் ரெசின்லாம் இல்லை. அதாவது அந்த மிக்சிங் ரேஷியோ அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கம் மாதிரி இருக்கும். அதை வந்து அப்ளை பண்ணி யூவி லைட்டில் காமிக்கும் போது அது ரெசின் மாதிரியே ஹார்ட் ஆகிடும். அதுதான் யூவி ரெசினோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் இங்கே பிக்மெண்ட்டுக்கு அக்ரலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக யூவி ரெசினோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது க்ரீன் மைக்கா பிக்மெண்ட், அடுத்தது வந்து ப்ளூ கோபால்ட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ரெசினில் அக்ரிலிக் கலர்ஸை மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆஸ் அ ரெசின் ஆர்டிஸ்ட்டாக கண்டிப்பாக அக்ரிலிக் கலர்ஸ் மிக்ஸ் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இது வந்து யூவி ரெசின்றதுனால இதுக்கு சில எக்ஸப்ஷனல் இருக்குது. இதே நீங்கள் எபாக்சி ரெசினில் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி மாறி உங்களுக்கு வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது, பெண்டி ஆகிறது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குரிய பிக்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது யூவி ரெசின்றதுனால நான் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூவி ரெசின்லேயுமே அக்ரிலிக் கலர்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அதோட டெக்ஸ்சர் மாறும். சப்போஸ் நம்ம வந்து காஸ்ட் கட்டிங்கிற பேரில் யூவி ரெசின் கம்மியாகவும் அக்ரிலிக் கலர்ஸ் அதிகமாகவும் எடுத்து அது யூவி லைட்லேயோ இல்லை வெயிலையோ எவ்வளோ நேரம் வச்சாலும் அது காயவே காயாது. ஸோ அதனால நான் இங்கே வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஜஸ்ட் ஒரு டாட் அது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அதுவே நல்ல ஒரு டெக்ஸ்சர் அண்ட் கலரை கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஓஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் சென்டரில் ப்ளூ க்ரீன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர், அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே க்ரீன் கலர், அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். யூவி ரெசினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். அது ஜெல் மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணலாம். இதே எபாக்சி ரெசினில் இந்த மாதிரி வர்றது கொஞ்சம் கஷ்டம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேவ் ஃபார்மேஷன் தான் பண்ண போகிறோம். வேவ் ஃபார்மேஷன் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பொதுவாக எபாக்சி ரெசினில் நம்ம வந்து ஹீட் கன், ப்ளோ டார்ச் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேவ் ஃபார்மேஷன் பண்ணுவோம். பட் இங்கே நான் வந்து பபிள் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக லிக்விட் சோப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நுர வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஸோ இந்த பபிள் டெக்னிக் வந்து யூவி ரெசினில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், எபாக்சி ரெசினில் ஒர்க் ஆகாது. அடுத்து நான் கொஞ்சமாக ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து யூவி ரெசின் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் 3 கலர் தான். க்ரீன் மைக்கா, ப்ளூ கோபால்ட், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் அக்ரிலிக் கலர்ஸ். இந்த வேவ்ஸ் ஃபார்மேஷன்லேயும் 3 ஸ்டேஜஸ் இருக்குது உங்களுக்கு. பபிள் ஃபார்மேஷன், பபிள் வேவ்ஸ் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு கிளியர் யூவி ரெசினை ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த ஒயிட் பிக்மெண்டட் யூவி ரெசின், அப்புறம் அதை வந்து ப்ளோ டார்ச்சோ ஹீட் கன்னோ யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ப்ரஷில் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வேவ் ஃபார்மேஷன் பண்ணாலே போதும். ஏன்னா இது ரொம்ப குட்டி மினியேச்சர் வேறு இல்லையா, அதனால ஹீட் கன், ப்ளோ டார்ச் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மேலே வந்து நுரைய வச்சுட்டு யூவி லைட்டில் காமிச்சோன்னா வந்துடும். பட் ஆனால் இங்கே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து ரொம்ப மெதுவாக தான் எடுத்துகிட்டு போனேன். பட் எடுத்துகிட்டு போகும்போது டெபார்னு குப்புறக்க வந்து அது ஃபுல்லாக போயிடுச்சு. யூவி ரெசினோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட் வெட் வைப்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதை நான் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் க்ளூ, அதுக்கப்புறம் நம்ம நல்ல வேளை கொஞ்சம் ஒயிட் யூவி ரெசினும் இருந்துச்சு என்கிட்ட மீதி. ஸோ அதையே மேலே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த பிளெண்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேவ்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஒயிட் பிக்மெண்ட் எடுத்துக்கலாம். எப்போதுமே யூவி ரெசினில் லேயர் பை லேயர் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த கடல் மாதிரி பண்ணேன் இல்லையா, அதை யூவியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேவ் ஃபார்ம் பண்ணேன். அதனால தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இல்லாட்டி நேரம் குப்புற விழுந்ததுக்கு ஃபுல்லாக போயிருக்கும். அடுத்து நம்ம இந்த பபிள்ஸ் மேலே அந்த நுரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நுரையை மட்டும் எடுத்து வைக்கணும். ரொம்ப தண்ணி அடியிலேருந்து விட்டாதீங்க, மேலாவில் இருக்க நுரையை மட்டும் வச்சாலே போதும். பபிள்ஸ் ரொம்ப சீக்கிரம் பாப் ஆகும், அதனால் சீக்கிரமாக யூவி லைட்டில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டரை நல்லா வெட் வைப்ஸோ இல்லை வந்து நார்மல் ட்ரை கிளாத்தோ வச்சு நல்லா தொடச்சிடுங்க. என்னோடய பீஸில் வந்து ஒரு பெரிய பபிள் ட்ராப் ஆகி அது வந்து ஒரு ஹோல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபில் பண்ண மறுபடியும் கொஞ்சம் ஒயிட் யூவி ரெசின் எடுத்து எல்லாம் ஃபில் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் யூவி ரெசினில் ஈஸியாக பண்ணலாம். பட் எபாக்சி ரெசினில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறது யூவி ரெசின் வந்து இந்த மாதிரி மினியேச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். நீங்கள் அதே வாங்கி பெரிய ப்ராஜெக்ட்ஸ், கோஸ்டர்ஸ் இல்லை வந்து ஃப்ரேம், வால் கிளாக் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது வேலைக்காகாது. ஸோ நீங்கள் ஜுவல்லரி பண்ணுறீங்க, கீ செயின் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூவி ரெசின் யூஸ் பண்ணலாம்.
பீசஸ் ரொம்ப அழகாக வந்திருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் இதை என்னவா மாற்றுறதுன்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஜம்ப்ரிங் மட்டும் அட்டாச் பண்ணிட்டேன். பட் இயரிங்ஸாக போடுறதா, பெண்டண்ட்டாக மாற்றுறதா, இல்லை வந்து கீச்செயினாக போடுறதான்னு தெரியல. ஸோ ஜம்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து யூவி ஜெல் தான் யூஸ் பண்ணேன். ஃபெவிக்விக் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை சூப்பர் க்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி க்ளூஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நம்மளுக்கு வந்து ஒயிட் பேட்சஸ் தெரியும். அதுவும் மெயினாக இந்த மிரரில் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா அது ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் யூவி க்ளூவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிரர் உடஞ்சிருமோன்னு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் யூவி க்ளூவை ஃபுல்லாக கொடுத்துருங்க. எனக்கு இந்த தின் டெக்ஸ்சர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த சைஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் யூவி க்ளூ போடலை. ஸோ உங்களுக்கு உடையும் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக யூவி க்ளூ போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழுந்தாலும் உடையாது. இந்த குட்டி ஓஷன் ஆர்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெடிஸ் கிராஃப்ட் ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.